மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுபவர்களின் வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை தொடங்கியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், வணக்கம். தொடர்ந்து விவரங்களை பதிவு செய்யலாம். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் நேற்று வேட்பு மனுவை தாக்கல் செய்திருந்த நிலையில இன்று வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை தொடங்கியிருக்கிறது. அதாவது தமிழகத்துல 6 ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய பதவி காலம் முடிவடைய இருக்கிறது. இந்த 6 பதவி காலத்திற்கும் மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருந்தாங்க. இதுல திமுக வசம் 4 இடங்கள், அதிமுக வசம் 2 இடங்கள் இருந்தது. இதுல திமுக தரப்புலன்னு பார்த்தா ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியாக திருச்சி சிவா, புதிதாக கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் போட்டியிட்டாங்க. திமுக ஆதரவோடு காங்கிரஸ் தரப்புல கிறிஸ்டோபர் திலப்பும், தேமுதிக தரப்புல எல்.கே. சுதீஷும் போட்டிட்டு இருந்தாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மூத்த தலைவர் தம்பிதுரைக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு சீட் பாமகவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதுல அன்புமணி ராமதாஸ் நேற்று வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். இன்றைய தினம் வேட்பு மனு மீதான பரிசீலனை நடைபெறும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதன்படிதான் தலைமைச் செயலகத்துல வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை தொடங்கியிருக்கிறது. இதுல குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சுயேட்சையாக 6 பேர் வேட்புமனுவை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பா ஒரு வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்யணும் அப்படின்னா 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிய வேண்டும். இதுல 6 பேர் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய நிலையில அவர்களுடைய வேட்பு மனுவும் இன்றைய தினம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஒட்டுமொத்தமா இன்று மாலை யாரெல்லாம் இந்த ராஜ்யசபா வேட்பாளருக்கான பட்டியல்ல இறுதி செய்யப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி வெளியிடுவார். ஏற்கனவே அதிமுகவுல ஒரு சீட் பாமகவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதுல அன்புமணி வேட்புமனு செய்திருந்த நிலையில ராமதாஸ் தரப்புல அவருடைய உதவியாளர் சுவாமிநாதனும் நேற்றைய தினம் கடைசி நிமிடத்துல வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். எனவே அவருக்கும் ராமதாசுடைய ஆதரவாளர் சுவாமிநாதனுக்கு 10 எம்எல்ஏக்கள் முன்மொழிய வேண்டும். அதன் மீதான பரிசீலனையும் இப்போது தொடங்கியிருக்கிறது. இறுதியாக வேட்பாளர் பட்டியல் வெளியாகும். அதுல யாருடைய வேட்பு மனுலாம் ஏற்கப்பட்டிருக்கு, யாருடைய வேட்பு மனுலாம் நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை தேர்தல் நடத்தும் அலுவலரான சாந்தி இன்று மாலை வெளியிடுவார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.